இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை பிற்பகல் 2 முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். நீட் தேர்வில் முறைகேடு செய்யும் தேர்வர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை. நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக பரவும் தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை என்றும் விளக்கம். பாகிஸ்தான் கொடி தாங்கிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைய மத்திய அரசு தடை. இந்திய கொடி ஏந்திய எந்த ஒரு கப்பலும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் இருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை. பாகிஸ்தானில் இருந்து வரும் அனைத்து கடித போக்குவரத்து மற்றும் பார்சல்களுக்கும் தடை விதிப்பு. பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். $450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை. பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய நபர் இலங்கை தப்ப முயன்றதாக இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியீடு. சென்னையில் இருந்து இலங்கை வந்த விமானத்தில் அதிரடி சோதனை. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான 2ஆம் பாடல் வெளியீடு. பாடலை வெளியிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தேமுதிகவில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று உயர்நிலைக்குழு உறுப்பினர் நல்ல தம்பி விளக்கம். உயர்நிலைக்குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விடுவிக்குமாறு பிரேமலதா விஜயகாந்திற்கு நேற்று கடிதம் எழுதியிருந்த நிலையில் விளக்கம். நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கும் சிக்கல். 3ஆவதாக உரிமை கோரிய பிரேமானந்த் சிங்கிற்கு கவிதாவின் சகோதரர் நயன் சிங் மறுப்பு. ஈரோடு இருட்டுக்கடை இரட்டை கொலை வழக்கில் ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தனிப்படைகள் அமைப்பு. வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த 100 காவலர்கள் இணைந்து தோட்டத்து வீடுகளில் கணக்கெடுப்பு. தனது வாகனத்தின் மீது இடித்த காரில் நம்பர் பிளேட் இல்லை என மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. காரில் இருந்து இறங்கியவர் தொப்பி தாடியுடன் இருந்ததாகவும் ஏன் இடித்தார் என்று தெரியவில்லை எனவும் ஆதீனம் தகவல். கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் 20 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்களை வழிப்பறி செய்துவிட்டதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் செருதூர் வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஜோலார்பேட்டை அருகே நில பிரச்சினை தொடர்பாக விசாரிக்க சென்றபோது வீட்டின் சுவர் ஏறி குதித்த போலீசார். லஞ்சம் வாங்கியதாக ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சென்னை ராஜமங்கலத்தில் மருத்துவ மாணவி உடை மாற்றும் வீடியோவை வெளியிட்ட நீச்சல் பயிற்சியாளர் கைது. இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டது குறித்து கைதானவரிடம் போலீசார் விசாரணை. மதுரையில் பணி நேரத்தில் தாவேக தலைவர் விஜயை பார்க்க சென்ற காவலர் கதிரவன் மார்க்ஸ் சஸ்பெண்ட். சீருடையின்றி தாவேக கொடியை அணிந்து விஜயை வரவேற்ற வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசிக்கும் பக்தர்கள். சிறுவனின் கண் சிகிச்சைக்காக கூடலூரில் இருந்து கோவைக்கு மலைப்பாதையில் விரைவாக சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 140 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு குவியும் பாராட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சுகளை அரைக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவு பஞ்சுகள், இயந்திரங்கள் எரிந்து சேதம். கோவை அருகே நகைக்கடைக்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்த மான். கடைக்குள் மானை பார்த்ததும் நுகர்வோர்கள், ஊழியர்கள் அதிர்ச்சி. நெம்மேலி கடற்கரையில் கரை ஒதுங்கிய ராட்சத குழாய்கள் 3 நாட்களுக்கு பின் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. கடல் சீற்றம் குறைந்ததால் ஜேசிபி உதவியுடன் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட குழாய்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. குற்றவாளிகளை கைது செய்த பின்பே தன் உடலை வாங்க வேண்டும் என்று தாய்க்கு உருக்கமான கடிதம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தை தரதரவென இழுத்துச் சென்று அடக்கம் செய்த சம்பவத்தால் பரபரப்பு. 1 மாதமாக உடலுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் அரசு சார்பில் அடக்கம் செய்தபோது அவலம். அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலை சுற்றி 40 கிலோமீட்டர் சுற்றளவில் மது மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை. அடுத்த 24 மணி நேரத்தில் இடத்தை காலி செய்ய அயோத்தி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள நகை அடகு கடையில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. சுமார் 13 லட்சம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்ற கும்பலை சிசிடிவி காட்சி மூலம் தேடி வரும் போலீசார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே காதலியுடன் வலம் வந்த மகனை சாலையில் துவைத்து எடுத்த தாய். மகனின் காதலியையும் முடியை பிடித்து தாக்கியதால் பரபரப்பு. கோவாவில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். சம்பவ இடத்தை பார்வையிட்ட கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் விரிவான விசாரணைக்கு உத்தரவு. கேரளாவில் கடைத்திறப்பு விழாவிற்கு சென்ற நடிகை மஞ்சு வாரியாரிடம் அத்துமீறல். ரசிகர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாக இணையத்தில் வலம் வரும் வீடியோவால் பரபரப்பு. பழங்குடியினர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா வருத்தம். ஒரு சமூகத்தை குறிவைத்தோ உள்நோக்கத்தோடோ தாம் பேசவில்லை என்றும் விளக்கம்.
ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி. பிரதமராக தொடர்வது மக்கள் தனக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை என்று பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் நெகிழ்ச்சி. போப் ஆண்டவராக மாறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் பதிவிட்டுள்ள புதிய AI புகைப்படத்தால் சர்ச்சை. IPL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். சென்னை வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை பெங்களூரு இடையேயான IPL போட்டியின் போது மழை குறுக்கிட வாய்ப்பு என தகவல். பெங்களூருவில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்யும் நிலையில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் குட் பேட் அக்லி திரைப்படம். OTT ரிலீஸ் தேதியை அறிவித்து அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்திய படக்குழு.